Hello friends, welcome back. Amutha Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? chicken noodles தான் பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ்க்கு தேவையான சிக்கனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 டேபிள் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். chicken 65 மசாலா 1 டேபிள் டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். ஒரு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். லெமன் போட்டுக்கோங்க. சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எலும்பில்லாத சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் 20 நிமிஷம் ஊறட்டும். 20 நிமிஷம் ஆயிருச்சு. சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு வேக விட்டுறாதீங்க. சாஃப்டாக இருக்கிற மாதிரியே எடுத்துடலாம். இப்போ நம்ம நூடுல்ஸை ரெடி பண்ணிக்கலாம். நூடுல்ஸுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. நூடுல்ஸை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வைங்க. நூடுல்ஸ் வெந்துடும். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. கையில் எடுத்து கட் பண்ணால் அது கட் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நூடுல்ஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். நூடுல்ஸை வடிகட்டினோன்னே நார்மல் வாட்டர் போட்டு மேலே ஊற்றி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். நூடுல்ஸை நல்லா வடிகட்டியாச்சு. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்தது நம்ம முட்டையை பொரித்து எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நூடுல்ஸுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா அதை வதக்கிக்கோங்க. ஸ்டேஜில் நம்ம கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கலாம். நான் ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பீன்ஸு, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. அடுத்தது நம்ம முட்டைக்கோசையும் கேப்சிகமும் இதில் சேர்த்துடலாம். இதை முதலையே போட்டுறாதீங்க, ரொம்ப குக் ஆயிரும். இது 2வதாக போடுங்க. அப்போ தான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு 1/2 பாயிலோடு எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. பொரிச்சு வச்சு முட்டையை போட்டுப்போம். அடுத்தது நம்ம சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க.
இப்போ அடுத்தது 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த கரண்டியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதாங்க, சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.